என்னது? ரம்யா சொல்லு. ரம்யா, டோன்ட் பிரேக் மை டெம்பர். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. யூ மீன் டெம்பர்? உனக்கு குரங்கு மாதிரியா தெரியுது? இல்ல இல்ல, குழந்தைதான் அது. என்ன விளாடுறியா? உனக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு. சொல்லு, ஏதாச்சும் சொல்லு. அது அக்கா குழந்தை, அண்ணன் குழந்தை, மாமா குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, ஏதாச்சும் சொல்லு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லு. உனக்கு சினிமா கதை தான் வேணும்னா எது வேணாலும் வச்சுக்கோ அர்ஜுன். பட் சேட்லி எஸ், என் குழந்தைதான். அவ அம்மா நான் தான். இப்போ no use of any emotions, Arjun. It's all done and dealt with. Actually சொல்லப்போனா அந்த குழந்தையோட அந்த குழந்தையோட அப்பா பத்தியோ இல்ல உன்னோட ஹஸ்பண்ட பத்தியோ நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவும் குழந்தையோட அப்பாவை பத்தியோ இல்ல என் ஹஸ்பண்ட பத்தியோ சொல்ல மாட்டேன் அர்ஜுன். பயப்படாத. Some people don't deserve to know anything, Arjun. அதுவும் விட்டுட்டு ஓடுனவங்க don't deserve to know anything. Excuse me. What? உன்னை இனிமேல் என் லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன் அர்ஜுன். ஆனா பார்த்துட்டேன். இந்த நாள் என் விதியை விட மோசமா இருக்கு. நான் உன்னை ஓடி போல, நான் உன்னை ஏமாத்திட்டு போல. நான் நமக்காக போனேன், என்னை தகுதிப்படுத்திக்க போனேன். டே ஒன்ல ஒன்னு சந்தோஷமா வச்சுக்கேன். காதல் மட்டும் போதாதுன்னு தோணுச்சு. அதுக்கு காசு தேவைன்னு பட்டுச்சு. அதான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனேன். உன்கிட்ட சொல்லிட்டு நான் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிருந்தா அப்போ what would have done? குடிச்சிட்டு என்னை பத்தி கேவலமா பாடிருப்பியா? இல்ல உன்னோட ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல என் கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணிருப்பியா? என்ன ஒரு பிட்ச்னு திட்டிருப்பியா? Can you please stop your fucking thoughts, man? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. ஓ, இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்ல வரியா அப்போ? God, இது என் குழந்தை கூட நம்பாது. Whatever. You know, காதல்ல இன்னொருத்தங்க விருப்பம் இல்லாம சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் மனசு உடையதான் செய்யும். அதுவும் அங்க போயிட்டு எனக்கு 100 வெள்ளக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னா அப்போ அதான் நம்ம இந்த முடிவெடுக்க வச்சதா? இதை விட கோமா நம்ம பேசிக்கிட்டதே இல்ல. நீ இதை விட என்ன ஹர்ட் பண்ணதே இல்ல. நீ காரணம் சொல்லாத, ரொம்ப கேவலமா இருக்கு. It's like you're waiting for a chance to get married and you just use this one. புரிஞ்சிருச்சுல்ல? அதுதான். அப்படியே வச்சுக்கோ அர்ஜுன். நான் கிளம்புறேன். கையை விடு அர்ஜுன். நம்ம காதல் கொண்டுட்டல. நான் கொன்னேனா?
Watching, sit down. கிரீன் கார்டு, அப்ராட், டாலர்ஸ், இதெல்லாம் யாரோட சின்ன வயசு கனவு அர்ஜுன்? You didn't go there for me. எனக்காக இருந்திருந்தா நீ அங்க போயிருக்க மாட்ட. Cause I needed you the most at that time. My dad was beside me and was suddenly dead, Arjun. Do you remember? But நீ கண்டுக்கல. Why? என்ன நீ உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் அர்ஜுன். ஆனா நீ என்ன செய்யல. I'm not an illiterate. I'm more qualified than you to be there. So காதல கொண்டது நான் இல்ல. கண்ணாடி எடுத்து பாரு தெரியும். எஸ், நான் தப்பு பண்ணேன். ஆனா என் காதல் மாறல. இவ்வளவு நாளா நான் உன்னை மிஸ் பண்ணல ரம்யா. இப்ப நீ முன்னாடி உட்காந்துருக்க, என்கிட்ட பேசிட்டு இருக்க. But I still miss you, Ramya. And I love you. Even after knowing that you're someone's mother, someone's wife. மூணே நிமிஷத்துல குடிச்சு முடிக்க வேண்டிய காஃபி 30 நிமிஷத்துல குடிச்சு முடிச்சா நீ மாறிட்டேன்னு சொல்ல நம்ப மாட்டேன். நீ மாறிட்டேன்னு மட்டும் சொல்லாத. Love doesn't work like that, Ramya. மூணு நிமிஷத்துல அதை குடிச்சு முடிக்கும் போது ஒரு பைத்தியக்காரன் என் மேல கிரேசியா இருந்தான். ஆனா இப்ப அவன் இல்ல, எப்போ செத்துட்டான். கிளம்புறீங்க இருந்து நான் இன்னொரு 40 வருஷம் மூச்சு விட போதுமான நினைவுகள் இருக்கு. There are no more eternal love stories. இது தெரியாம இங்க வந்துட்டேன். Yeah, I'm going back. Okay. Thanks for everything. This fucked up love story. Thanks. Bill? Yeah, just a minute, sir. Give up. Take this. Take it. உன் பேர் என்ன? ரம்யா. நான் அம்மா பேரு கேட்கல. உன் பேர் என்ன? அம்மா பேரு ரம்யா, என் பேரு ரம்யா. அன்னைக்கு அவங்க சொன்னது ரம்யாவை ரொம்ப பாதிச்சது. Because Ramya was just another child with a bad parent. அப்போ அந்த குழந்தைக்கு ரம்யான்னு பேர் வச்சு அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. ஆஃப்டர் மேரேஜ் she'll be our daughter.
எப்போ வருவ? ம்ஹும். You know what? Your dad is here. அம்மா ரம்யா, ரம்யா ஒரு just listen to me. ரம்யா ஒரு நிமிஷம். நான் கால். ஐயப்பா நீங்க வாங்க, இவள காருக்கு கூட்டிட்டு போங்க. ரம்யா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. சத்தியமா எந்த பொண்ணு இப்படி பண்ண மாட்டேன். அது எனக்காக நான் பேசின எல்லா வார்த்தையும் திருப்பி எடுத்துக்கிறேன். நீ மிஸ் பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் திருப்பி தரேன். ரம்யா ப்ளீஸ் லுக் அட் மீ. ரம்யா ப்ளீஸ் நான் சொல்ற வருது கொஞ்சம் கேளு. பார்த்து ஒன்று சொல்லிருக்கலாம்ல, எல்லாம் இப்படிதானே, நான் தான் லூஸ்னா நீ அன்னைக்குதான் அப்படி போவேனான்னு சொல்ல. இப்போ சொல்லாம விட்டுட்டா நான் செத்து வாழணும்ல. ரம்யா பாரு ரம்யா, நீ திரும்பி நீ போக மாட்டல்ல? ரம்யா நான் சொல்லு. என்ன நீ தனியா விட்டுட்டு மறுபடியும் போக மாட்டல்ல? ஏன் முன்னாடி சொல்ல? அப்பவே சொல்லியிருந்தா நீ என்ன மறுபடியும் விட்டுட்டு போயிருப்ப. ஆனா இப்ப விட மாட்டேன். 100 வெள்ளக்காரங்க இருக்காங்கன்னு. I love you. You know how hard it was to live. I love you. என்னை தாண்டி உன் கண்கள் என்மேல் போச்சு. I love you. காஃபி இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா? ஒரு நிமிஷத்துல அது ஒரு இருக்க விட்டல. I love you.